வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் சன்ஃபிளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம், மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 303 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைனுடைய ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, லோ லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபி, பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே சமயத்தில் இந்த சைடு பீட்டா ஸ்கோர் 1.6 ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் அனாலிசிஸ்ட் யாரும் இந்த ஃபோர்காஸ்ட் பார்ட்டிசிபேஷன் பண்ணாததுனால நமக்கு அதை பற்றின தகவல்கள் இல்லை. இப்போ நமக்கு ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் டைரெக்டாக பார்ப்போம். இது டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் நம்ம பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நமக்கு லோவாக தான் இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசெட்டும் லோவாக தான் இருக்குது. இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டியில் எபிட்டா மார்ஜின் பார்த்தோம்னா 11.47 இருக்குது. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா 4.57 இருக்குது. எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது மாடரேட்லி ஹை சொல்லலாம். பட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் லெவல், கொஞ்சமாக ஆவரேஜ் லெவலை காட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபீல் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது டோட்டல் அசெட் 59.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 69.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 12.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவல் ரெவென்யூ 3.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இங்கே செக் பண்ணிக்கிறோம், நமக்கு ஆப்ரேட்டிங் ரெவென்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ரேட்டிங் ரெவென்யூ 3535, அதர் இன்கம் 16.5 இருக்கு. ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் ரெவென்யூ கோர் பிஸ்னஸ் இவங்க நல்லா இருக்கு. இன்கம் ஃப்ரம் கோர் பிஸ்னஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இபிஎஸ் பார்க்கும்போது இபிஎஸ் போன தடவையை காட்டும் ₹1 கூட எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இபிஎஸ் பார்த்தோம்னா இந்த 2023 மார்ச் 2023 விட்டுட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னா 12 ஹைட் கூட இருக்கு. 12 தான் இருக்கிறதுலே ஹைட்டு. திடீர்னு 2023 61.9 எடுத்துட்டு அப்படியே சிங்கிள் டிஜிட்ல இப்போ போய்கிட்டு இருக்கிறான். திருப்பி டபுள் டிஜிட்டுக்கு போகணும். அப்போதான் நமக்கு மேலே உடச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஏன் ஏற மாட்டேங்கிறான்னு தெரியல. இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம். குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸில் இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது மார்ச் 2025 மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 3.8% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கூட நமக்கு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 7 கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா 40 பைசா கம்மியாகி ₹2.40 இருக்கு. இப்போ நமக்கு இபிஎஸ் ஓட டிடிஎம் 9 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போன குவார்டர்லி 9 ரூபா, இந்த குவார்டர்லி 9 ரூபா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. அதனால இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு மேலே எடுத்துட்டு கொண்டு போறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் கொஞ்சம் கீழே தான் இருக்கிறான். அதனால கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு மேலே எங்க கரெக்ஷன் வர போறாங்கிறது பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் நம்ம உறுதியாக எதுவுமே சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.01% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து 0.12% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 486, ஃபேர் பிரைஸ் 316, கரண்ட் பிரைஸ் 301. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 0.96. இப்போ இவன் ஆல்மோஸ்ட் 1 கிட்ட வந்துட்டான். நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவோட ரெசிஸ்டன்ஸை 1, 1.5, 2.5 நம்ம வச்சிருப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் அவன் 1 நெருங்கிட்டான். இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்க போறானா இல்லை சப்சிக்வெண்டா லீட் எடுக்க போறானா, 1.5 நோக்கி லீட் எடுக்க போறானாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க பிஇ 33ன்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். அதனால 1ன்னு ரீச் பண்ணியிருக்கிறதுனால 1 கிட்டக்க ரேஷியோ ரீச் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே அட்ஜஸ்ட் ஆச்சு, பி அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா மேலே எடுத்துட்டு போறானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இது ஒரு பக்கம். ஏன்னா நமக்கு பிஇ எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால தான். ஆனால் பிபி பார்த்தோம்னா 0.62 தான் இருக்கு. அப்படிங்கும்போது இப்போ 486 வச்சிருக்கிறான்.
இவன் 1 பிபி வந்து 1 ரீச் பண்ணாலே இவனோட பிரைஸ் ரேஞ்சுக்கான பொட்டன்ஷியல் 486 வருது. 2ன்னு வந்துட்டாலே நமக்கு 972 கிட்டக்க வந்துடுது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து 2 வந்தாலே 972 அப்படிங்கும்போது இது கொஞ்சம் புக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹை பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். நம்ம 5 வரைக்கும் வெயிட்டேஜ் கொடுப்போம். இப்போ இபிஎஸோட டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இபிஎஸோட டிடிஎம் 9 ரூபா 10 பைசா இருக்கு. இது ஆவரேஜ் பண்ணும்போது 2 ரூபா 28 பைசா வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன். இதை நெக்ஸ்ட் குவார்ட்டர் எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்றோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது 1.6. அதை காட்டிலும் இது கிட்டத்தட்ட ஒரு 60 பைசா கிட்ட கூட தான் இருக்கு. அதனால கீழே வந்து பாட்டம சப்சிக்வெண்டா கட் பண்ணி கரெக்ஷனோ இல்லாட்டி இது வந்து ஃபாலோ லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல Q3 அண்ட் Q4ன்னு பார்க்கும்போது ஒரு Q4 ரிசல்ட் ஒரு 14% Q3 காட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால மேல ரேஞ்ச் பவுண்டையும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதை அந்த வந்து என்ஹான்ஸ் பண்ணுதா நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுது. ஏன்னா Q4 காட்டிலும் ஆவரேஜும் கம்மியா இருக்கிறதுனால ரேஞ்சை உடைக்காம அவன் ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டு மிட் பாயிண்டோட அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட் Q4 பிரேக் பண்ணி Q4 காட்டிலும் கூட எடுத்து பிரேக் பண்ணான்னாக்க மேல ரேஞ்சை உடைச்சு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இவன் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவன் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வந்தான்னா 449லேருந்து 631ங்கிற லெவலுக்கான ஸ்கோப் இருக்கு. நம்ம எதிர்பார்க்கலாம் 526 அதுல மிட் பாயிண்ட். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா பெரிஸ் ஜோனை வந்து உடைச்சு தாண்டிட்டு இப்போ பஃபர் பெரிஷுக்கும் புல்லிஷுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் ஜோன்ல இருக்கிறான். 380 கடக்கும் போது இவன் புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள புல்லிஷ் ஜோனுக்குள்ள வராங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸஸ் வந்து நம்ம இங்க சார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து S4லேருந்து S2 வரைக்கும் இப்போதைக்கு எடுத்திருக்கிறோம். அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஞாபகப்படுத்துவோம். அப்படி வரும்போது அதுல பிரைஸ் அப்டேஷன் என்ன வந்திருக்கு, மூவ்மெண்ட்ல எப்படி போயிருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல S4 211லேருந்து 217, S4 S3யோட மிட் பாயிண்ட் 269லேருந்து 276, S3 336லேருந்து 345, S3 S2ஓட மிட் பாயிண்ட் 414லேருந்து 424, S2 503லேருந்து 514 இப்போ வரைக்கும் நம்ம இதை மார்க் பண்ணியிருக்கிறோம். இவன் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறான், கீழே வந்து அப்படியே S4 வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு பிப்ரவரி மாசத்துக்கு பிப்ரவரியிலேருந்து கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் 3 மாசமா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருந்தவன் இப்போ நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்து ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. ரிசல்ட் ஸ்டாக்னேட் ஆனதுனால இவன் வந்து இந்த இடத்துல உடைச்சிட்டான். ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்தோன்னு இந்த இடத்துல உடைச்சிட்டு மேலே போயிருக்கிறான். மேலே போயிட்டு ஸ்டாக்னேட் ஆன உடனே இந்த ரேஞ்சோட அப்படியே நின்றுக்கிட்டா சப்சிக்வெண்டா S3க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ரேஞ்ச் பவுண்டுன்னா ஏதாவது ஒரு ரேஞ்ச் இருக்கணும். ஒன்று மிட் பாயிண்ட் டு S3 ரேஞ்ச் இருக்கணும், இல்லாட்டி மிட் பாயிண்ட் டு S4 ரேஞ்ச் இருக்கணும். ஸோ இப்போ இவன் S4 மிட் பாயிண்ட்டை கடந்துட்டதுனால இந்த ரேஞ்சுக்குள்ள அவன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அவன் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இந்த இடத்துல இவன் இப்படி ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு S3 வரைக்கும் போயிட்டு இந்த ரேஞ்சோ இல்லாட்டி இதுக்கு உண்டான மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா 2.4 எல்லாம் கடந்து டபுள் டிஜிட்டுக்கான இபிஎஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி S2 வரைக்கும் மிட் பாயிண்ட் வரைக்கும் S2 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கீழே சொதப்பினா அப்படின்னு சொன்னோம்னாக்க S4 வருவானாங்கிறது தெரியல. சொதப்பிட்டான்னா S4 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.